12th standard maths exercise 9.4 problem number 3 integral 0 to 1 by root 2 e power sin inverse x divided by 1 minus x square into dx. Okay, solve பண்ணலாமா? First of all write the solution. Given data எழுதிக்கலாம். Given data i எடுத்துக்கலாம். I equal to integral 0 to 1 by root 2 e power sin inverse x divided by root of 1 minus x square into dx. Okay. இப்போ இதை நம்ம substitution method யூஸ் பண்ணி நம்ம simplify பண்ணலாம். Let t equal to sin inverse x நம்ம எடுக்கலாம். ஓகே, இதை நம்ம பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி simplify பண்ணலாம். அக்கார்டிங் டு பெர்னோலிஸ் ஃபார்முலா எழுதலாம். According to Bernoulli's formula, integral uv equal to uv minus u dash v1 plus u double dash v2 minus u triple dash v3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, கொடுத்துக்க ப்ராப்ளத்தை பெர்னோலிஸ் ஃபார்முலா எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னு பார்ப்போம். அதுக்கு கான்செப்ட் இருக்குது. அது என்ன கான்செப்ட் அப்படின்னா ஹைலைட். ஐ என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறதா? இன்வர்ஸ், லாகர்தமிக், அல்ஜிப்ரிக், ட்ரிக்னாமெட்ரிக் அண்ட் எக்ஸ்பொனன்ஷியல். ஓகே, இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினில் எது யூ இது எது வின்னு நம்ம ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க கொஸ்டினை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எழுதிக்கலாம். என்ன எழுதணும்? இதை நம்ம ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். அப்போ ஈஸியாக இருக்கும். dt divided by dx, அதாவது differentiation with respect to x. sin inverse xக்கு ஃபார்முலா 1 by root of 1 minus x square. ரைட், லிமிட் சேஞ்ச், அதாவது இதை நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லிமிட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ லிமிட் எப்படி எழுதலாங்கிறத பார்க்கலாம். x equal to கொடுத்துருக்க கொஸ்டினில் லிமிட் வந்து 0 to 1 by root 2. இது நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம டீன்னு என்ன எடுத்தோம்? t equal to sin inverse x இல்லையா? ரைட், இப்போது எக்ஸுக்கு பதிலாக இப்போது 0 சப்ஸ்டிட் பண்ணுறோம். 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வரும்? t equal to sin inverse of 0ன்னு வரும். சைனுக்கு எதுக்கு 0 வரும்? இப்போ t equal to 0. ஓகே, அடுத்து செகண்டு x equal to 1 by root 2 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அதாவது t equal to sin inverse 1 by root 2. எந்த ஆங்கிளுக்கு சைனுக்கு 1 by root 2 வரும்? t equal to pi by 4, அதாவது 45 டிகிரி. அப்போ நமக்கு t எப்படியா மாறும்? 0 to pi by 4 சேஞ்ச் ஆகுது. ஓகே, இப்போது கொடுத்துருக்க கொஷினில் எது யூ எதை விங்கிறத பார்க்கலாம். கொடுத்துருக்க கொஷின் எழுதிக்கலாம். இன்டெக்ரல் 0 to லிமிட் மாறுது இல்லையா? pi by 4 t into e power t into dt. எப்படி சேஞ்ச் ஆகுது? இந்த இடத்துல dt, அதாவது 1 by dx by 1 by root of termக்கு வந்து நமக்கு dt சப்ஸ்டிட் பண்ணுறோம். இது sin inverse t வந்து நமக்கு t, இதுக்கு வந்து நமக்கு t. அப்போ t into e power t இல்லையா? அதுதான் நமக்கு இப்படி சேஞ்ச் ஆகிருக்குது. ஓகே, இந்த கொஸ்டினில் வந்து இப்போ எதை u எடுக்கணும், எதை dvன்னு எடுக்கணும் அப்படின்னா நமக்கு தெரியும். tங்கிறது வந்து அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன். அப்போ 3. ங்கிறது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். அது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனோட நம்பர் வந்து என்னென்னா 5. நெக்ஸ்ட் இப்போ எது ஃபஸ்ட் வந்திருக்கோ அதை நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். அதை தான் நம்ம யூன்னு எடுக்க போகிறோம். யூன்னு எடுத்து எழுதலாம். அப்போ u equal to t and remaining all are dvன்னு எடுக்க போகிறோம். e power t into dt. ஓகே, இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் பிகாஸ் ஆஃப் தி ஃபார்முலாவில் u dash இருக்குது. ஸோ டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு 1 கிடைக்கும். மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், அது நமக்கு 0 கிடைக்கும். அது எப்போ 0 கிடைக்குது அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சைடு வரலாம். இந்த சைடில் இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். அதாவது dv இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு v கிடைக்கும். அதுக்காகத்தான், வேறு ஒன்றும் இல்லை. இன்டெகிரேஷன் ஆஃப் dv வந்து நமக்கு v equal to e power t. ரைட், அப்போது இதை மறுபடியும் ஒரு இன்டெகிரேட் பண்ணும்போது e power t தான் கிடைக்கும். நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து என்னது? லிமிட் சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா? 0 to pi by 4 t into e power t into dt equal to uv இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து u என்ன கிடச்சிருக்கு? t. அடுத்து v என்ன கிடச்சிருக்கு? e power t. uv ஃபார்முலாவில் மைனஸ் வியோட வந்து e power t அண்டு uv மைனஸ் u dash v1. அப்போ v1 வந்து u dash வந்து நமக்கு 1 இல்லையா? அப்போ 1 எழுதிக்கலாம். இது வந்து v1. ஓகே,
இது வேணா தெரியும், இது வந்து u, இது வந்து v மைனஸ் u dash v1. ஓகே, அதோட லிமிட் என்ன இருக்குது 0 to π/4. ஓகே, இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணலாம். அப்பர் லிமிட் எங்கெல்லாம் t இருக்குதோ அங்கே π/4 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ π/4 e பவர் π/4. ஓகே, மைனஸ் e பவர் π/4. இது வந்து நமக்கு அப்பர் லிமிட். நெக்ஸ்ட்டு லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். லோயர் லிமிட் வந்து நமக்கு 0, எங்கெல்லாம் t இருக்குதோ அங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 ஆயிரும். அண்ட் e பவர் 0, 0 into anything 0, ஸோ அப்படி விட்டுக்கலாம். மைனஸ் e பவர் 0, இதுதான் நமக்கு லோயர் லிமிட். அதுக்கு முன்னாடி நமக்கு e பவர் 0 என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, e பவர் 0 ஈக்குவல் டு 1. அப்போ நமக்கு இது என்னவா மாறும், நமக்கு 1ஆக மாறும் இல்லையா, ரிமைனிங் எதுவும் சேஞ்ச் ஆகாது. அப்போ எப்படி எழுதலாம், π/4 e பவர் π/4 மைனஸ் e பவர் π/4 ப்ளஸ் 1. இதில் நம்ம இந்த ரெண்டு டேர்மில் இருந்தும் நம்ம தட் இஸ் e பவர் π/4 நம்ம காமனாக எடுக்கலாம். இந்த ரெண்டு டேர்மில் இருந்தோம். ஓகே, π/4 காமனாக எடுத்தால் என்ன வரும், e பவர் π/4 காமனாக எடுத்தாச்சுன்னா ரிமைனிங் டேர்ம் வந்து π/4 மைனஸ் 1 ப்ளஸ் 1. இதோட ஸ்டாப் பண்ணாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம், இதோட நம்ம ஸ்டாப் பண்ணாலே போதும். கொடுத்துரு கொஸ்டின் எடுத்துருக்கலாமா. கொடுத்துரு கொஸ்டின் என்னது, இன்டெக்ரல் 0 to 1/√2 e பவர் sin inverse x sin inverse x divided by root of 1 minus x square into dx equal to e power π/4 of π/4 minus 1 into 1 plus 1 into 1 plus 1. அவ்வளோதான், இது நமக்கு தேவையான ஆன்சர். அப்படியே ஒரு பாக்ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்ப்ளீட் பண்ணு.